எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சேட்டைகளின் நிழலிலே அடிக்கூறுகிறேன். எத்தனையோ பேர் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு துணையா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரங்களில், அந்த நாட்களில் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அவர் களி கூறினார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்ததினால் உமது சேட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்று சொல்கிறார். ஆமாங்க, இந்த நாட்களில மனித சந்ததி ஒவ்வொரு மனிதர்களும் தேடுகிறது இந்த சந்தோஷத்தை தான், இந்த களி கூறுதலை தான், இந்த சமாதானத்தை தான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த களி கூறுதல், இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் எங்கெங்க இருக்கிறது? ஆண்டவருடைய சேட்டைகளின் நிழலிலே. இன்றைக்கும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை அதிகரிக்கிறவர்கள் இந்த உலகமே வேண்டாம் என்று சொல்லி சன்னியாசிகளாக, சாதுகளாக கடந்து போகிறதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ருசி பார்த்தது நிமித்தம் இந்த உலகமே எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் எனக்கு போதும் என்று கடந்து போகிறார்கள். அநேக சன்னியாசிகளும் சாதுகளும் காடுகளுக்குள் கடந்து செல்கிறதும் உண்டு. காரணம் என்ன? அந்த சந்தோஷத்தை, அந்த களி கூறுதலையும் அவர்கள் ருசி பார்த்த பிறகு இந்த உலகமே வேண்டாம் என்று அவர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாக, தனித்திருக்கும்படியாக அப்படியாய் கடந்து செல்கிறார்கள். இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானம் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் இந்த களி கூறுதல் இருக்கிறதா? இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீரானால் உம்முடைய சேட்டைகளில் நிழலிலே நான் களி கூறுவேன். நீர் வாரும், எனக்குள் வாரும், என்னோடு வாரும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். என் தகப்பனே, எத்தனையோ பேர் எங்களோடு கூட இருக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் அத்தனையும் எங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தேவையானது ஒன்றே, அது நீர் மாத்திரமே. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நீர் ஒருத்தர் எங்களோடு கூட இருந்தால் போதும். எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய களி கூறுதல், சமாதானம், சந்தோஷம். இந்த கால வேளையில அந்த சமாதானத்திற்கு, அந்த களி கூறுதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க உள்ளத்துல வாரும், எங்க இல்லத்துல வாரும், எங்கள் வாழ்க்கையில வாரும். உடைய திருக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி நடத்தும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.